எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். ரொம்ப வித்தியாசமாக இருக்கிற முறையில் ஒரு ஸ்பெஷல் முட்டை பிரியாணி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. முட்டை உடைச்சி ஊற்றி செய்கிற ஒரு முட்டை பிரியாணியோட ரெசிபி தான். ரொம்ப மனம் டேஸ்டியாக இருக்கிற ஒன்றா இருக்குது. எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். 4 to 5 பேருக்கு சாப்பிட்றதுக்கான அளவுக்கு தான் நம்ம இன்றைக்கி பிரியாணி செய்ய போகிறது. அதுக்காக 2 கப் அளவுக்கு கைமா ரைஸ் பிரியாணி அரிசி தான் எடுத்துருக்கு. பிரியாணி அரிசியில் செஞ்சது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாஸ்மதி அரிசியில் அந்த அளவுக்கு டேஸ்ட் இல்லை. இதுக்காக 5 முட்டை எடுத்து வச்சிருக்கு. முட்டை அதிகமாக வேணும்னா அதிகமாகவும் எடுத்துக்கலாம். ஒரு கடாய்க்குள்ளே அப்ராக்சிமேட்டாக 1/4 கப் அளவுக்கு நெய் ஊற்றி இருக்கு. நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஷாஜீரை சேர்த்துருக்கு. ஷாஹி ஜீரை இல்லை அப்படின்னா சோம்பு சேர்த்துக்கோங்க 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. கூடவே 4 ஏலக்காய், 6 கிராம்பு, ஒரு நட்சத்திர சோம்பு, ஒரு சின்ன பீஸ் பட்டை, ஒரு பிரியாணி இலை கூடி சேர்த்து நல்ல ஒரு டைம் வதக்கினதுக்கு அப்புறம் நம்ம இதெல்லாம் வதக்கும்போது தீ கம்மி பண்ணி தான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க 2 கப் அளவு அரிசி கழுகி உடனே சேர்த்துருக்கு. ஊற வைக்கல. ஹை ஃப்ளேமில் தீ அதிகமாக வச்சுக்கோங்க. நல்லா வதக்கி இதில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக வத்திச்சு எடுக்கணும். ரொம்ப அதிகமாக வறுக்கக்கூடாது. தண்ணி ஃபுல்லாக வற்றி ட்ரை ஆனதுக்கு பிறகு ஒரு பவுலுக்குள்ளே மாற்றிக்கோங்க. ஊற வைக்காமல் நெய்க்குள்ளே போட்டு காய விட்டு எடுத்த அரிசி தான் இது. இதில் மசாலா நெய்யில் நல்லா அப்சர்வாக இருக்குது. இந்த அரிசிக்கான தண்ணி தான் நம்ம ஊற்றுறது. அடுத்தது முட்டை மசாலா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதே கடாய்க்குள்ளே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றி இருக்கு. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு பிறகு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் நீளமாக நைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கு. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு கூடி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதே மாதிரி கொஞ்சம் சாஃப்ட் ஆனதுக்கு பிறகு 1 இன்ச்சு சைஸுக்கு இஞ்சி இடித்து சேர்த்துருக்கு. அதே அளவுக்கு பூண்டு இடித்து சேர்த்துக்கோங்க. ரெண்டுமே சேர்த்து பச்சை மணம் போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் மசாலா ஒன்றா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர், 1 டீஸ்பூன் ஃபுல்லாகவே வரமிளகாய் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர், 1 டீஸ்பூன் ஃபுல்லாகவே பிரியாணி மசாலா பவுடர் கூடி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாமே மிக்ஸ் ஆகி இந்த மசாலா கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கு. கொஞ்சம் பச்சை மிளகாய் கூடி கட் பண்ணி சேர்த்துருக்கு. மறுபடியும் நல்லா வதக்கி லோ ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கோங்க. இந்த தக்காளி நல்லா வேகணும். அது வரைக்கும் தான் நம்ம இது மூடி வைக்க வேண்டியது. இது இப்போ தக்காளி நல்லா வெந்திருக்கு. மறுபடியும் தீ ஓப்பன் பண்ணி அந்த தக்காளி இதே மாதிரி மசாலா கூட லைட்டாக மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 கப் அளவுக்கு புதினா இலை, 1/4 கப் அளவுக்கு மல்லி இலை கூடி கட் பண்ணி சேர்த்து மறுபடியும் மிக்ஸ் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் இதுக்குள்ளே நம்ம இப்போ முட்டை ஊற்ற போகிறேன். முட்டை ஊற்றுறதுக்கான குழி தான் நான் ரெடி பண்ணிட்டு இருக்கு. ஊற்றும்போது அப்படியே நிற்கணும். அதுக்கு வெளியே போகக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் மசாலாக்குள்ளே 5 குழி ரெடி பண்ணியிருக்கு. இதே மாதிரி முட்டை எல்லாமே அதுக்குள்ளே நிற்கிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஒரு முட்டை மட்டும் கொஞ்சம் உடஞ்சிருச்சு, பரவாயில்ல. லோ ஃப்ளேமில் மூடி வச்சு வேக விட்டுக்கோங்க. இது ஒன்றும் அடி பிடிக்காது, கருகி ஒன்றும் போகாது. மேலே நல்லா வெந்ததுக்கு அப்புறம் மசாலையோடு சேர்த்து இதே மாதிரி முட்டை அப்படியே அதே இடத்துல திருப்பி போட்டுக்கோங்க. தீ லோ ஃப்ளேமில் தான் இருக்குது. 5 முட்டையுமே நம்ம இதே மாதிரி திருப்பி போட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம இதுக்கு மேலே அரிசி போடுறது. முட்டை திருப்பி போட்டதுக்கப்புறம் எல்லாமே மசாலையோடு சேர்த்து ஒரு டைம் நல்லா அமர்த்தி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சூடு பண்ணி எடுத்து வச்சிருக்கிற இந்த அரிசி ஒரு ஸ்பூனில் நல்லா இதே மாதிரி உதிரி உதிரியாக எடுத்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மசாலாக்கு மேலே அரிசி எல்லாமே போட்டு மெதுவாக இதே மாதிரி லெவல் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது நம்ம இதுக்குள்ளே தண்ணி ஊற்ற போகிறேன். கொதிக்கிற தண்ணி தான் ஊற்றுறது. நல்லா சூடு பண்ணி எடுத்த தண்ணி தான். இதே மாதிரி ஒரு அப்படியே ஊற்றாமல் மெதுவாக இதே மாதிரி ஒரு ஸ்பூனுக்கு மேலே ஊற்றிடுச்சுன்னா லெவலாக விழுந்துடும். நான் 2 கப் அரிசி தான் எடுத்துருக்கு. எப்போவுமே நம்ம பிரியாணி செய்யும்போது அரிசி ஊற வைக்காமல் உடனே தான் கழுகி சேர்த்து செய்யறது. அப்போ 2 கப் அரிசிக்கு நம்ம 4 கப் அளவு தண்ணி எடுத்துருவேன். டபுள் குவான்டிட்டி தண்ணி தான் எடுக்கிறது. இன்றைக்கி நம்ம அரிசி கழுகி ஒரு டைம் சூடு பண்ணி எடுத்ததுனால அரிசி லைட்டாக கொஞ்சம் ஊறி இருக்கும். அதனால நான் 1/2 கப் அளவு தண்ணி கம்மி பண்ணி 3/2 கப் அளவு தண்ணி தான் ஊற்றியிருக்கு. புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எலும்பிச்சம்பழத்தோட ஜூஸ், லெமன் ஜூஸு, இந்த தண்ணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஊடி சேர்த்து மெதுவாக இதே மாதிரி மேலே மட்டும் கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க. மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. மேலே அந்த தண்ணி அரிசி மட்டும்தான் இதே மாதிரி மெதுவாக மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த தண்ணியோட உப்பு புளிப்பு செக் பண்ணுங்கள். கம்மியாக இருந்தால் சேர்த்து மிக்ஸ் பண்ணி
மீடியம் லோ ஃப்ளேமில் மூடி வச்சுக்கோங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் தான் மிச்சம் அது வந்து வேக வச்செடுக்கணும். இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாக வேகலை. இந்த அரிசி லைட்டாக ஈரமாக தான் இருக்குது. மெதுவாக அந்த அரிசி மட்டும் இதே மாதிரி அந்த ஸ்பைசஸோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா அமர்த்தி லோ ஃப்ளேமில் மூடி வச்சுக்கோங்க. ஃபுல்லாக தண்ணி வற்றினதுக்கப்புறம் அரிசியும் கரெக்டாக வெந்திருக்கும். உங்களுக்கு அரிசி வேகலை, இன்னும் கொஞ்சம் வேகணும் அப்படின்னு தோணிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் தண்ணி, ஒரு 1/4 கப் அளவுக்கு இல்லை 1/2 கப் அளவுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அது நல்லா சூடு பண்ணி அதுக்கு கீழே மெதுவாக ஊற்றி மூடி வச்சு அரிசி வேகிற வரைக்கும் வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, கீழே இருக்கிற மசாலையோடு சேர்த்து நம்ம இது மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கு. எதுவும் அடிப்பிடிக்கலை. அந்த மசாலையும் முட்டையும் எல்லாம் நல்லா கரெக்டாக வந்திருக்கு. இது நான் 2-3 பேருக்கு செஞ்சு கொடுக்கும்போது முட்டை எப்படி இந்த மாதிரி பிரியாணிக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு கேட்டேன். பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம உடனே பார்க்கலாம். அது வரைக்கும் வணக்கம்.